வணக்கம் நண்பர்களே. நீங்கள் லிங்க்டின்ல, இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்கில் கற்றுக்கிட்டா 3 மாதத்தில் நீங்கள் மாஸ்டர் ஆகிடலாம். சக்ஸஸோட ஃபார்முலா எங்கள் கிட்ட தான் இருக்குது, நாங்கள் சொல்கிறதே கேளுங்க, 2 மாதத்தில் உங்கள் லைஃபே மாறிடும் இப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். நிறைய பேர் அந்த போஸ்ட் போட்டவர் யார், அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, எதையும் பார்க்காம டக்குன்னு 2 வீடியோ பார்த்துட்டு பணத்தை கட்டி ஜாயின் பண்ணிடுவாங்க. கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ரொம்ப பேசிக்கான விஷயத்த மட்டும் சொல்லி கொடுத்துட்டு டீப்பாக தெரிஞ்சுக்க இதை விட அதிகப்படியான அமௌண்ட் கட்டணும்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களோ இதை கொஞ்சம் உட்காந்து நம்மளே தேடி இருந்தால் படிச்சிருக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு ரீசன், உங்களுக்கு கிளாஸ் எடுத்தவரும் இப்படி தான் அவசரமாக வேற ஒருத்தட்டேருந்து கற்றுட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறத பார்த்து நம்ம அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்பி ஏமாந்துருப்போம். இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த கிளாஸ் எடுக்கிறவர் கற்றுக்கிட்டது ஒரு ஆழ்ந்த அறிவு இல்லை, தனக்கு தெரிந்த அறிவை எப்படி பணமாக்குறதுன்னு அப்படின்னு தான். அதுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக்கிங். ஆமாம் நண்பர்களே, நிறைய சமயம் இந்த கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் தெரியாமல் இந்த ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிறோம். பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு இருக்கிறவங்க தன்னை நாலேஜபிள் பர்சனாக காட்ட கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை டீப்பாக கற்றுக்கிட்டு உண்மையிலே நாலேஜாக இருக்கிறவங்க எப்போவுமே கான்ஃபிடென்ட்டாக ஹம்பிளாக இருப்பாங்க. முக்கால்வாசி சமயம் நம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறவங்கள பார்த்து தான் அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும்னு நம்பி ஏமாந்துருவோம். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இன்றைக்கி நம்ம ஔவையார் சொன்ன ஒரு அழகான பொன்மொழியை ஆழமாக அலச போகிறோம். உட்காருங்க, ஒரு தேநீர் எடுத்துக்கோங்க, வாங்க பேசலாம். வெல்கம் டு ஆர்கே பாட்காஸ்ட். நான் உங்கள் கயல். இது பொன்மொழிகள் போதிக்கும் பாடம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த பொன்மொழி, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சைக்கிள் செயினோட ஃபிசிக்ஸ் பற்றி படிச்சிருப்போம். நியூட்டன்ஸ் 3rd லா, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஃபோர்ஸ், ரொட்டேஷ்னல் எனர்ஜி, இப்படி எல்லாத்த பற்றியும் பார்ட்டாக படிச்சிருப்போம். நல்ல மனப்பாடம் பண்ணி மிஸ்கிட்ட சொல்லி நல்ல மார்க் எடுத்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பெருமையாக உணர்ந்திருப்போம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிறப்போ திடீர்னு சைக்கிள் செயின் அந்துடுச்சுன்னா அதை நேராக எடுத்துகிட்டு போய் சைக்கிள் கடையில் கொடுப்போம். அங்கே நம்மளை விட சின்ன பையன் வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாரு. பார்க்க அழுக்கா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாலாம் பேச மாட்டார். ஆனால் சைக்கிளை பற்றி அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் அவரால் ஒரு புது சைக்கிளையே கான்ஃபிடெண்ட்டாக உருவாக்க முடியும். இதுதான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஸ்கூலோட பெரிய ஃப்ளாவும் இதுதான். எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறேன்ற பேரில் மேலோட்டமாக சொல்லி கொடுத்து மார்க்கு டிகிரின்னு ஒரு வெட்டி கௌரவம் தான் கட்டமைக்குமே தவிர எதுலேயும் ஒரு ஆழ்ந்த அறிவை உருவாக்காது. இந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக்கிங்கும் அப்படி தான். இது தப்பில்லையான்னு கேட்டால் தப்பில்லை. இன்றைக்கி காலகட்டத்துக்கு இது ஒரு கட்டாய தேவையாக்கப்பட்டு விட்டது. கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக்கிங் ஒரு வியாபார தேவை. நீங்கள் ஒரு பொருளை விற்று அதை பணமாக்க முயலும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸில் முதல்ல இருக்க வேண்டியது கான்ஃபிடென்ஸ் ஸ்பீக்கிங். ஆமாம், பணம் சம்பாதிக்க பெரிய ஆழ்ந்த அறிவெல்லாம் தேவையில்லை. அறிவு இருப்பது போல் காட்ட தெரிந்தால் போதும், பேச தெரிஞ்சால் போதும். பணத்துக்கும் அறிவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய அறிஞர்கள் நீங்கள் பணத்தினால் அளவிடக்கூடிய எந்த வெற்றியையும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. பணத்தை தாம் போய்கொண்டிருக்கும் பாதையில் தன்னோடு ஓடி வரும் ஒரு வழிப்போக்கனை போல தான் உணர்வார்களே தவிர அந்த வழிப்போக்கன் பின்னாலேயே ஓட முயல மாட்டார்கள். உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு தருவது அந்த ஹியூமிலிட்டி ப்ளஸ் கான்ஃபிடென்ட், அதாவது பணிவுடன் கூடிய துணிவு. இதைத்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஔவையார் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்ற இந்த வரிகள் மூலம் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். தமிழ் இலக்கியத்தில் ஔவையார்னாலே ஒரு தனி இடம் வகிக்கிற பேராளுமை. ஔவையார் என்பது ஒரு ஆள் இல்லை, பெண் அறிஞர்களை குறிக்கக்கூடிய ஒரு பொது பெயர். அன்பு, அறிவு, தைரியம், ஆலோசனை இவற்றில் சிறந்து விளங்கும் மதிப்பிற்குரிய மூத்த பெண்களுக்கு ஔவையார் என்று பட்டம் தந்து கௌரவித்தனர். சங்ககாலம் தொடங்கி பிற்காலம்னு சொல்லக்கூடிய 18ஆம் நூற்றாண்டு வரை வெவ்வேறு காலகட்டங்களில் ஔவையார் அப்படின்ற பெயரில் வெவ்வேறு பெண் புலவர்கள் வாழ்ந்திருக்காங்க. சங்ககால ஔவையார் அரசர்களோட நல்ல நட்பாக இருந்த அவர்களுக்கே அறிவுரைகள் சொன்னாங்க. சோழர் காலத்தில் வாழ்ந்த ஔவையார்கள்
ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற பாடல்கள் கொடுத்து அறிவின் உச்சத்தில் இருந்தாங்க. இன்றைக்கும் இவர்களின் பாடல்களை நம் பள்ளியில் சொல்லித்தரும் அளவுக்கு நவீன மனிதர்களின் வாழ்க்கைக்கும் பொருந்தக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை அப்போதே அறிந்து தெளிந்து கூறிவிட்டு சென்றவர்கள். இவ்வளவு பெரிய ஆளுமைகளே கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று பாடல்கள் எழுதியுள்ளார்கள் என்றால் அவர்களின் அறிவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு பணிவும் தெளிவும் கொடுத்துருக்கோம்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, 2 மாதம் 3 மாதத்தில் ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிட்டவங்களே தன்னை எக்ஸ்பர்ட் மாஸ்டர்னு சொல்கிறப்போ, ஔவையார் அவங்க அறிவையே கடற்கரையிலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்த அளவு தான் இன்னும் கற்றுக்க வேண்டியது உலக அளவிற்கு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். நண்பர்களே, இது வெறும் பணிவாயிரு அப்படின்னு சொல்கிற ஒரு அட்வைஸ் மட்டும் இல்லை. ஏன்னா நான் அப்படி சொன்னேன்னா உடனே உங்களுக்கு இதனால் எனக்கு என்ன யூஸ்ன்னு நினைக்க தோணும். நான் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறேன், நல்லா பணம் சம்பாதிக்கிறேன், பணிவோடு இருந்து எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிக்க தோணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய அறிவை தானே நமக்குள்ளே புகுத்திருக்கு இந்த கல்வி. ஸோ அப்படியே உங்களுக்கு இதனால் என்ன யூஸ் அப்படின்னு தோணுனாலும் அது தப்பில்லை. அதுக்கான பதிலும் இந்த வரிகளோட ஆழத்தில் இருக்குது. அதை பற்றி சொல்ல போகிறப்போ எனக்கு ஜென் புத்திசமில் ஒரு கான்செப்ட் ஞாபகம் வருது. அதாவது பிகினர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தான் நீங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசை ஒரு புது மாணவன் மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான கான்செப்ட். நினச்சி பாருங்கள், ஒரு டாக்டர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு உடம்பை பற்றி எல்லாம் தெரியும், நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவர் மனசளவில் உணர்ந்துட்டாருன்னா அதுக்கு மேலே அவர் கற்றுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவார். புது புது டெக்னாலஜிஸ் கற்றுக்காமல் கொஞ்ச நாள்லேயே ஃபீல்ட் அவுட் ஆகிடுவார். ஒரு டீச்சர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டெக்னிக்கல் ப்ரொஃபஷன் யாராக இருந்தாலும் இதே நிலைமை தான். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த மனநிலை நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழிச்சிடும். வெளியே நமக்கு வியாபாரத்துக்காக எல்லாம் தெரிந்தவர்களைப் போல காட்டிக்கொண்டாலும் உள்ள நமக்குள்ளே எப்போவுமே அந்த ஈகோ பெருசாகாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம். இதைத்தான் பிகினர்ஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நல்லா கவனித்து பாருங்கள், நிலையாக உச்சத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த குணம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எப்போவுமே புது புது விஷயத்தை எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க, கவனிப்பாங்க. இந்த காத்தடிக்கிறப்போ பறக்கிற பேப்பர் மாதிரி கொஞ்சம் உயரம் வந்தோடனே தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனநிலையோட வெறும் வாய்ப்பெருமை பேசுபவர்கள் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுவாங்க. மாடர்ன் சைக்காலஜியில் கூட இதை பற்றி ஒரு ஃபேமஸ் கான்செப்ட் இருக்குது. டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை கொஞ்சமாக தெரிஞ்சவங்க தங்களுக்கு அதில் எல்லாம் தெரியும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நிஜமாக அந்த ஃபீல்டில் டீப்பாக போனவங்க இதில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஹம்பிளாக இருப்பாங்க. இதைத்தான் நம்ம ஔவை பாட்டி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நினைவிருக்கா நண்பர்களே? நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்பா மட்டும் நல்லா இருக்குது ஆனால் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போல்லாம் நமக்கு பயங்கர கோவம் வரும். என்னடா இவ்வளோ மார்க் வாங்கியும் இன்னும் படிக்கணும்னு சொல்கிறாருன்னு அப்போ அப்படி தோணும் நமக்கு. ஆனால் இப்போ புரியும், அப்பாவுக்கு தெரியும் அந்த மார்க் ஒரு கைப்பிடி மண் அளவு தாங்க. ஆமாம் நண்பர்களே, வாழ்க்கையோட அழகை ரசிக்க, அனுபவங்களை ரசிக்க நமக்கு பெருமை தேவைப்படாது, ஒரு ஆர்வம் தேவைப்படும். அந்த ஆர்வம் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டியது இந்த உலகளவு இருக்குது அப்படின்னு நினைக்கிற அந்த பணிவில் தான் உருவாகும். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை பார்க்க முடியாத உங்கள் மனசு தான் நான், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு சிற்றறிவுக்குள்ளே சுருங்கி இருக்குது. ஒரு பிடி மண் எடுத்து கையில் வச்சு இதுதான் மண் அப்படின்னு பார்க்குறவங்க ரொம்ப ப்ரைடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கடற்கரையை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும், இதில் நான் வெறும் ஒரு கைப்பிடி மண் தான் அப்படின்ற உண்மையை உணர்ந்து பணிவாக இருப்பாங்க. வாழ்க்கையை அற்புதமாக ரசிப்பாங்க, உயர உயர போய்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். நீங்கள் யாரு கூடயாவது பேசும்போது ஒரு நிமிஷம் இந்த வரியை நினச்சி பாருங்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. என் முன்னாடி இருக்கிற இந்த மனுஷங்கிட்டையும் ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்கள கவனித்து பாருங்கள். அந்த பரந்த மனநிலையோடு அவங்க பேசுகிறத கேளுங்க. கொஞ்ச நாளில் உங்களை நீங்கள் மாஸ்டர்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் இந்த உலகமே சொல்லும்.
பொன்மொழிகள் போதிக்கும் பாடம் சீரீஸில் நான் உங்கள் கயல். இதோட இன்னைக்கான நிமிஷத்தை முடிக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உணர்வுகளை பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு அழகான பொன்மொழியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே. பொன்மொழிகளை புரிந்து புவியில் வாழலாம் சிறந்து.